கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. நமது இந்த இன்றைய மன்னா என்கிற அனுதினமும் ஒரு வசனத்தை குறித்து ஷார்ட்டாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். யூடியூப் மூலமாக பார்க்கின்ற தேவ பிள்ளைகள் இதை நீங்கள் மற்றவங்களும் உங்களுக்கு அருமையானவங்களும் பார்க்கிறதற்காக இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் லைக் பண்ணலாம். அப்பொழுது நான் அறிந்து கொள்வதற்கும் தேவனை துதிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். அப்புறம் நிறைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தினமும் நீங்கள் ஜெப குறிப்புகளை அநேகர் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் ஜெபம் பண்ணுறேன். விசேஷமாக நீங்கள் நம்முடைய ஜெப உதவிக்கு என்ற அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்வீங்களானா அதில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க எப்பொழுதும் ஜெபத்தோடு ஆயத்தமாக இருப்பாங்க. அவர்களிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இருவர் ஒருமனப்படும் பொழுது அது நிச்சயமாக அதற்கு பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வாசித்து நான் பாரப்படுகின்றேன். கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க மற்றும் வேலைக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களை கர்த்தர் பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமாகவே விடுவிப்பார். நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் கொண்டு வந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நிச்சயமாகவே உங்களை சீக்கிரமாக விசாலத்திலே கொண்டு வருவார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இங்கு பிதாவின் மடியில் இருக்கிற அவருடைய குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதாவது தேவனை அவருடைய முழு மகிமையோடு கூட அவரை முழுவதுமாக யாரும் கண்டதில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு உலாவினார் என்று பார்க்கிறோம் தோட்டத்தில். அடுத்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கின்றோம். நோவாவை குறித்தும் எழுதியிருக்கு, நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகின்றது. மோசையை குறித்து பார்க்கும் பொழுது முகமுகமாக தேவனோடு பேசினான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, என்றாலும் கூட அவரை முழுமையாக வெளிப்படுத்தினது அவருடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து தான் நமக்கு அவரை வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகின்றார் பாருங்க. மத்தேயு 5ஆவது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகின்றது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு மகாராஜாவே சொல்லுகின்றார். அப்போ இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் போதும் அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். எப்படி? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதும் தேவனை நாம் தரிசிக்கலாம். ஆங்கில வேதாகமத்தில் தேவனை காணலாம் என்றே போட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசு மகாராஜா ஒரு விசை ஸ்ரீஷர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அது பிலிப்பு கேட்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நாம் இதை கூட நம்ம சற்று முன் நாட்களில் தியானித்தோம். பிலிப்பு அவரை பார்த்த ஆண்டவரை, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். அப்போ பாருங்களேன், அவரை பார்த்தா பிதாவை பார்த்தாயிற்று. இப்போ நம்ம அப்போஸ்தலர்கள் சீடர்களை பார்க்குறோம், அவர்களெல்லாம் இயேசுவை பார்த்துருக்குறாங்க. அப்போ இயேசுவை பார்த்தாலே பிதாவை பார்த்தது தான். அப்போது இன்றைக்கும் கூட நீங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக பிதாவை தரிசிக்கலாம், பிதாவை காணலாம். கண்களை விட ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி இதோ தேவனை காண்பது அரிதாக இருந்தாலும் பிதாவாகிய
தேவனை அவருடைய மடியில் இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது போல, இதோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை தரிசிக்கலாம், பிதாவை காணலாம் என்று இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கின்றோம். இதோ தேவ பிள்ளைகளும் கூட ஆண்டவரே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இருந்து உம்மை தரிசிப்பார்களாக. இதோ இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்தருளும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.